நம்முடைய ஸ்கூல் ஆண்டு விழாவை துவக்கி வைக்க தமிழ் திரைப்பட உலகத்துல பிரபலமான எழுத்தாளர் ஸ்ரீ ஹரிகிருஷ்ணன் வந்திருக்காரு. அவரை இந்த விழாவை துவக்கி வைக்க பணிவன்புடன் அழைக்கிறேன். அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல உனக்கு பெரிய பேர் கிடைச்சிருக்குமே. என்ன பெரிய ரைட்டரோட பொண்டாட்டியாச்சே. ஓ, பெரிய ரைட்டர் இல்ல நீங்க. ஏண்டி நான் பேசுறது கேட்கலையா நீ? என்னமோ பேசிட்டீங்க. என்னமோ இல்ல, பிரமாதமா பேசினேன். உனக்கு அதை ஒத்துக்கிறதுக்கு உன் ஈகோ இடம் கொடுக்கல. எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. புகழோட உச்சில இருக்கிற ஒருத்தனுக்கு மதிப்பு மரியாதை எங்க தெரியுமா? எங்க? அவன் வீட்டுல. அப்படின்னு யார் சொன்னது? அது சொன்னது. ஹலோ, அத நான் சத்தியமா சொல்லல. நீ சொல்லிட்டாங்க. சரி, அதை விட இன்னைக்கு துதிப்பாடுச்சுல ஒரு பொண்ணு. நான் பேசினப்போ பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. யார் அது? எதுக்கு? இல்ல, ரொம்ப அழகா பாடினா. பாக்குறதுக்கும் அழகா இருக்கல்ல? ஆமா, ரொம்ப அழகான பாப்பா. என்னது பாப்பாவா? ஹலோ, அவ எங்க ஸ்கூல் மியூசிக் டீச்சர், பேர் அபிராமி. ஓ சரி, இப்ப எதுக்கு அவளை பத்தி கேக்குறீங்க? அவ சம்பந்தப்பட்ட யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் நான் இப்ப உனக்கு சொல்ல போறேன். என்ன ரகசியம்? அதாவது அந்த மியூசிக் டீச்சர் தான் நம்ம புறாவோட கதையில நாயகி. இது பாருங்க, அனாவசியமா யார் மேலே பழி போடாதீங்க. நீங்க வேற யாரையாவது பாத்திருப்பீங்க. தேவதை மாதிரி அழகா இருக்கிற அந்த பொண்ணு எங்க? தெருவுல சுத்திட்டு இருக்கிற இந்த புறா எங்க? நிச்சயமா இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா. அப்புறம் எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா அவளுது? அவங்க வீட்டுக்காரர் யார் தெரியுமா? யாரு? பேங்க் மேனேஜர். அப்படியே? ஆமா. அப்ப எனக்கு ஆள் மாறி. அப்படிதான். நான் சொல்லல புறாவை ஃபாலோ பண்ணி போனேன்னு. அப்ப அவ்வளவுதான் பார்த்த மாதிரி இருந்தது. அதுவும் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு பதுக்கி போனேன். சரி, அவன் கதையோட ஒரு பக்கம். நீ லைட் ஆஃப் பண்ணு. என்னாச்சு? ஒருவேளை அவளதான் இருக்குமோ? நீ தானே சொன்ன அவளா இருக்க முடியாது. பாவம், அந்த புறாவோட கதைக்காக ஒரு வாரமா அழிஞ்சிட்டு இருக்கீங்கல்ல. ஒருவேளை இந்த விழாவே உங்களுக்கு தொடக்கமா இருந்தா நம்ம புறாவோட கதைக்காக. அப்படி போடு. நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அதுல ஒரு அருமையான லவ் ஸ்டோரிக்கு ஸ்கோப் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க நான் ஒரு அழகான பொண்ணை யூஸ் பண்ணிக்க போறேன். யாரு? என்னோட மேட் ஃபார் ஈச் அதர் ஒன்னு. ஆள பாரு. இந்த சோப்பு போடுற வேலை எல்லாம் நமக்கிட்ட வேண்டாம். ஒரு ரைட்டரோட பொண்டாட்டி ஆயிட்டேன்ல, முயற்சி பண்ணி பாக்குறேன். நான் கிளம்புறேன். நீங்க வரலையா? என் ஹஸ்பண்ட் வரேன்னு சொல்லிருக்காரு. அவருக்கு எனக்கு லீவு. சரி, நான் வரேன். கடவுளே, இந்த பசங்களை வச்சு சமாளிக்க முடியல. எத்தனை தடவை சொன்னாலும் தலையில ஏறவே மாட்டேங்குது. எக்ஸாம் வேற வரப்போகுது. பாடம் இன்னும் முடிக்கல. எப்படிதான் இதுங்க படிக்க போகுதுங்களோ? எனக்கு இப்படி ஒரு டென்ஷனே இல்லை. இந்த மியூசிக் டீச்சர்லாம் பாக்கியம் பண்ணவங்க. படிச்சாலும் படிக்கலனாலும் அதுல ஃபெயில் ஆக மாட்டாங்கல்ல. அப்படி இல்ல, செவிடங்காதுல சங்கோதர மாதிரி தான் சங்கீதம் சொல்லி கொடுக்கறது. ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் லைக் தட். இல்ல, ஏதோ இருக்கு. எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நான் உன் முகத்தை பார்த்து ஒண்ணு சொன்னா நீ அதை ஏத்துப்பியா? முகத்தை பார்த்தா? ஆமா, உண்மையதான் சொல்றேன். நான் உன்கிட்ட ஒண்ணு சொன்னா நீ அதை யாருக்கிட்ட சொல்ல மாட்டியே. கையும் முகத்தையும் பார்த்து ஜோசி சொல்ல தெரியும் எனக்கு. ஐயோ, அப்ப டீச்சர் பக்கம் வரும்போது பயம் இருக்கணும்ல. அபிராமிக்கு கைரேகையில நம்பிக்கை இருக்கா? இல்ல, ஆனா அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இந்த கைரேகை பார்த்து சொல்றதை நான் எங்க கத்துக்கிட்டேன் தெரியுமா? எங்க? என் வீட்டுக்காரர்கிட்ட இருக்குதா. அப்ப அவருக்கு கதை எழுதுறது இல்லாம இது கூட தெரியுமா? கதை எழுதுறதெல்லாம் இல்லைன்னு ஆகும்போது வாழறதுக்கு ஏதாவது வேணும் இல்ல, அதுக்காக தான் இதை கத்துக்கிட்டேன்னு பாரு. நான் டீச்சர் வேலையில இருந்து ரிட்டையர் ஆகும்போது நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜோசியக்காரங்க மாதிரி எல்லாருக்குமே ஜோசியம் சொல்ல போறோம். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கையை கொஞ்சம் நீட்டு. ஐயோ வேண்டாம். அட, நீட்டுனா ஜஸ்ட் ஜாலி தானே. நான் சொல்றது உண்மையா பொய்யோன்னு நீயே டெஸ்ட் பண்ணி பாரு. சரியான நல்ல நேரத்துல தான் நீ பிறந்திருக்க போ. நல்ல பாசக்கார ஆள் தான் உன் ஹஸ்பண்ட். அப்புறம் அப்புறம்
நான் சொன்னா உன் மனசு கஷ்டப்படாதே. இல்ல டீச்சர், தைரியமா சொல்லுங்க. மரணம் மாதிரி முடிஞ்சு போன சக்தியுள்ள ஒரு காதலோட அடையாளம் தான் இந்த ரேகையில எனக்கு தெரியுது. என்ன அபிராமி? நான் ஜோசியை தானே சொன்னேன். அபிராமி, ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்னா. இல்ல டீச்சர் நீங்களும் வரீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்க போங்க. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, வீடு பக்கம் தானே, நடந்து போய்க்கிறேன். சரி. அவன் முகத்துல வந்த மாற்றம், அந்த கண்ணில் தெரிஞ்ச சோகம், கோபமும் துக்கமும் கலந்த மாதிரி பேச்சு, இதெல்லாம் நம்ம நினைச்ச கதைக்கு அடையாளம் தான் தோணுது. இருந்தாலும் ஒரு பக்கம் நான் அவகிட்ட பேசினது உண்மை இல்லாம இருந்திருந்தா என் கூட வேலை பார்க்குற மற்ற டீச்சர்ஸ் எனக்கு எவ்வளவு நினைச்சிருப்பாங்கல்ல. அதனால என்ன, அதுக்காகத்தானே நான் உனக்கு பிளஷர் ட்ரிப் ஸ்பான்சர் பண்ண போறேன். உண்மையா தானே? அப்புறம் பிஸி அது இதுன்னு கடைசி நேரத்துல ஏமாத்த மாட்டேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதி, நேர்மை, நியாயம். இந்த கிட்ட தானே வேணாங்கிறது. நான் உன் கைரேகை பார்த்து சொன்னதுல உனக்கு எமன் எது கோவமா? அது போதும், ஒரு வார்த்தையாவது பேசினியே, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு எந்த ஜோசியமும் தெரியாது, நான் எதை சும்மா சொன்னேன். அபிராமி யாரையும் காதலிக்கல, யாரும் அபிராமியும் காதலிக்கல. அது மட்டும் இல்ல, முடிஞ்சு போன ஒரு காதலோட அடையாளமும் இல்ல. நான் கைரேகை பார்த்து சொல்றவளும் கிடையாது. என்ன பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்ல? அப்போ நாளைக்கு பார்க்கலாமா? டீச்சர், உண்மைதான், என் உயிருக்கும் மேல என்ன நேசிச்ச ஒருத்தர் இருந்தாரு. முடிஞ்சு போன என்னோட காதலுக்கும் மேல 1000 விஷயங்கள் இருக்கு டீச்சர். நேரம் வரும்போது சொல்றேன். வாங்க வாங்க, இவர்தான் எங்க டைரக்டர் ராஜசேனன். வணக்கம்மா. சார நேர்ல பார்க்கலனாலும் டிவில பார்த்திருக்கேன். ஆமா, அவருக்கு டிவி தானே வாழ்க்கை. புது புது நிகழ்ச்சி, பாட்டுக்கு பாட்டுன்னு நிறைய இருக்கு. பொறாமப்படாதீங்க. வழி கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்ததா? உண்மையை சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் பரவாயில்ல பரவாயில்ல, பெரிய பங்களா தான். எந்த கதையை நீங்க எழுதினாலும் ஆமா, இந்த பங்களா கண்டிப்பா இருக்கும் போல இருக்கு. இறங்குனது வார ஆரம்பிச்சிட்டீங்களா? உள்ள வாங்க சார். சரி. போன்ல கேட்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனாலதான் நேர்ல கேட்கலான்னு வந்துட்டேன். நல்ல வெரைட்டியான சம்பவம் தான். ஓபனிங் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு, ஓரளவுக்கு கதையே கிடைச்சிருச்சு. அப்ப கதையை இப்பவே கேட்கலாம். ஓரளவுக்கு. சரி சொல்லு. நம்ம கதை ஓபன் ஆகுறது ஒரு கிராமத்துல சார். கிராமம்னு சொன்னா சிற்பங்கள், விக்கிரகங்கள், இந்த மாதிரி சிலைகள் வடிக்கிற மலையனூர்னு ஒரு அழகான கிராமம். வாங்க வாங்க, எல்லாரும் திருவிழாவுக்கு முதல் நாளே வந்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். இப்போ மேல அடிக்கிறவங்க மட்டும்தான் வரணும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். மாதவன் குரூப் அடுத்த பஸ்ல இங்க வந்துருவாங்க. சரி வாங்க, நாம முதல்ல ஒரு டீ சாப்பிடுவோம். அப்போ உற்சவம் இந்த தடவை களை கட்ட போகுது. அதுல என்ன சந்தேகம்? மல்லூரோட ஊர்ல திருவிழாவுக்கு சொல்லவா வேணும். போன வருஷம் மதுரை ராமசாமியோட சங்கீதத்துல மழையே பெஞ்சது இல்ல. உங்களுக்கு டீ ஐயோ வேணாம், நான் வருது. ஓ, அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன்.
குமாரு டீ கொஞ்சம் நல்லா போடலாம்ல, அடுத்த ஊர்ல இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்க. கெட்ட பேர் உனக்கு இல்ல, மாமல்ல இருக்கு. சரிங்க ஐயா, வர்றவங்கள நல்லா கவனிச்சு விட்டுறேன். அப்ப நீங்க இவங்களை கூட்டிட்டு போங்க, ஆ. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, நாளைக்கு பார்ப்போம். இந்த வயசுல முடிய வெட்டிக்கிட்டு ஷேவிங் பண்ணிட்டு அப்படி எங்கதான் போறீங்க? டேய் மடையா, எனக்கு வயசாயிருச்சுன்னு உங்ககிட்ட யார் இப்ப சொன்னா? அதான் முடி மொத்தமா நிறைச்சிருக்கேன். அது வெறும் பித்த நிறம்டா. அப்ப இந்த சொட்ட இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் இதாண்டா விரும்புறாங்க. நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்கன்னு எமனுக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். முதல்ல உன் வாயை பிணையில் ஊத்தி கழுவுடா. அப்படி செத்தா அது அகால மரணம். காலத்தை கடத்தாம சீக்கிரமா போய் சேருங்க. எந்திரிங்க, இனிமே தைரியமா பொண்ணு பார்க்க போலாம். 60லும் ஆசை வரும், ஆசை வந்தால் மோகம் வரும். சந்தைக்கு இன்னைக்கு சூப்பர் ஃபிகருங்க எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னாடி போய் பந்தாவா நிக்க வேணாமா? சரி சரி, காசு கொடுங்க. தர்றேன்டா, ஆனா இப்ப இல்ல. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் பிறக்கும்ல, அவங்கள்ட்ட கொடுக்குறேன். தோடா, ஐயோ என்ன காசு கொடுத்துட்டு போங்க. முருகா, சொல்லுங்க மாமா. சாமியோட வீச்சர்வனம் சிலம்பத்தையும் சாயங்காலத்துக்குள்ள ரெடி பண்ணு, நான் காவேரி கரை வரைக்கும் போயிட்டு வரேன். ஏன் சாமி, உற்சவ வேலை ரொம்ப பிஸியா நடக்குதோ? சாதாரண விஷயமா என்ன, எல்லாத்தையும் நான் தானே பார்த்தானோ, நான் கிளம்புறேன். முருகா, என் வேலையை கொஞ்சம் முடிச்சு விடுப்பா, நான் உடனே போகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. புரியுது புரியுது. அவசரம் சொல்றேன், கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அவ சந்தையில இருந்து வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. உனக்கு விளையாட்டு அதிகமாயிடுச்சு பாரு. ஒரு பால் உடைச்சு போயிடுச்சு. உன்கிட்ட இருந்து காசு வாங்காம போக மாட்டேன். சிரிச்சது போதும் புடி. நான் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு தந்துடுறேன் செம்பருத்தி. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேணாம், மொத்தமா தான் வேணும். காசு மொத்தமா தரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ அதுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்? ஊர்ல இருந்து ஒரு 10-20 பேரை வரிசையா என் கடைக்கு அனுப்பு, முடி வெட்டிக்க. இதுக்கு சம்பந்தம்னா மொத்த காசையும் நான் பத்துறேன். எனக்கு கிண்டலா? இல்லன்னா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து இத சொல்லிக்கிட்டாங்க வா. அண்ணனை பத்தி தெரியும்ல, இது கொஞ்சம் தூக்கு. உங்க அண்ணன பெரிய நீதிபதியா என்ன? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோயேன். அப்படியா? திரு நீதிபதியின் தங்கச்சியே என்ன? அப்ப உங்க அண்ணன் கிட்ட சொல்லி என்ன காப்பாத்திருவல்ல? இப்படி வீணா பேசிக்கிட்டு இருக்காம போய் பொழப்பு பாரு. இல்லன்னா கடைக்கு வரவங்க திரும்பி போயிடுவாங்க. எனக்காக காத்துதான் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல வேற பார்பர் ஷாப்பே இல்ல. இப்படி வெட்டியா பேசிக்கிட்டு இருந்தா வேற எவனாவது கடை போட்டுருவான். கிருஷ்ணன் சில செஞ்சு முடிச்சாச்சா? முடிச்சுட்டேன். பத்திரமா எடுத்துட்டு போனோம். இதுக்கு எதை போட்டு உடைச்சிடாதே. எப்பா கிருஷ்ணா, இனி உன் லீலே ஆரம்பிச்சுடு. கோபிகர்களோட மனசையும் துணிகளையும் நீயே வச்சுக்க. உன்னை இவ்வளவு அழகா செய்யறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அப்புறம் மல்லர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. சரி, நான் போய் பாக்குறேன். அப்பா என்ன வெயில். செம்பருத்தி எங்கம்மா? அவ சந்தைக்கு போயிருக்காடா. எவ்வளவு ஊதுனாலும் இந்த அடுப்பு எரிய மாட்டேங்குது. ஒரே புகைதான் வருது. 5 மணி நேரம் கடந்தாலும் இந்த அரிசி வேக மாட்டேங்குது. என்னம்மா அரிசிக்கு விளம்பரம் பண்றியா? விறகையும் அரிசியும் குத்து சொல்லாம சோத்தை போடுமா. பசி ராமாயணம் பாட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரமா. பசி எடுத்தா உனக்கு கண்ணுக்கு அதே தெரியாது. நீ உங்க அப்பன மாதிரிதான். நான் என்னம்மா சும்மாவா இருக்கேன்? வேலை செய்யற இல்ல, அப்ப பசிக்குதான் செய்யும். இது நீராயத்தோடு சேர்த்து சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும். கூட மீன் இருந்துச்சுன்னா சொல்லவே வேண்டாம். ஜோசியர நல்ல நேரம் பார்த்து ஆச்சார பிரகாரம் முறைப்படி செய்யுங்க. உற்சவம் சேமமா நடக்கணும். சரிங்க ஐயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தலைவரே, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்ப இந்த மேலக்கருங்க விஷயத்துல நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் சுப்பிரமணிய கிட்ட சொல்லியிருக்கேன். ஆமா ஆமா, இந்த சிற்பம் அடிக்கிறதுலயும் மத்த ஊர் விஷயத்திலேயும் அவன் முன்னணிக்கிறவன் தான். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏதோ சுப்பிரமணியமே வந்துட்டான். ஐயா வணக்கம். வா சுப்பிரமணியம், உட்காரு. இல்லையா, பரவாயில்லை.
எதுக்கு கூப்பிட்டீங்களா? உற்சவ காலம் முடிகிற வரைக்கும் உன் சிற்ப வேலையை கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்க. முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு. வாத்திய மேளம், வான வேடிக்கை எல்லாத்தையும் ஓம் பொறுப்புல தான் விட்டுருக்கேன். வேலையெல்லாம் அப்பவே நிறுத்திட்டேன். உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மொத்த வேலை. இவங்க எல்லாரையும் பாண்டி வீட்டுல தானே தங்க வைக்கணும். ஆமா, அங்கதான் சௌரியமா இருக்கும். ஊர் காரியத்துக்கு நடுவுல வீட்டை மறக்கிற ஆம்பளை நீங்க. வீட்டை பத்தி நான் எதை சொன்னாலும் உங்க தலையில ஏற மாட்டேங்குது. அது இருக்கட்டுங்க, நம்ம பொண்ணு திருவிழாக்காக வராளே, மறந்துட்டீங்களா? அவளுக்கு கார் அனுப்பிட்டீங்களா? அதை எப்படி மறப்பேன்? கார்ல வேலை அனுப்பியிருக்கேன், கூட்டிட்டு வந்துருவான். இன்னைக்கு அபிராமி வருதா? ரொம்ப வருஷமாச்சு இங்கிருந்து போய். இப்ப நம்மளே எல்லாம் பார்த்தா மறந்து இருக்குமோ என்னமோ. மறதியா? கடைசியா எழுதுற லெட்டர்ல கூட உன்னை பத்தி எழுதிருந்தாளே. சுப்பிரமணி, இவங்களை கூட்டிட்டு பாண்டிய வீட்டுக்கு போ. சரிங்க ஐயா. வரங்க ஐயா. சரி. மணி, அம்மனோட சிலையை கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன், இன்னும் கொடுக்கவே இல்ல. வேலை முடிஞ்ச உடனே கொண்டு வராங்க. அடடா, யாரு இது? ஹாய் சுப்பிரமணி. அபிராமி, ஆளே மாறிட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கிறோம், பொழப்பு ஓடிக்கிட்டு. நீங்க ரொம்ப மாறி போயிட்டீங்க. ஒண்ணும் இல்ல, வெயில் அதிகம். மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு பெரிய ரவுடி மாதிரி இருக்கீங்க. பழைய கேரக்டர் எல்லாம் மாறி போச்சா? பரவாயில்லையே, பழைய கேரக்டர் ஞாபகம் வச்சிருக்கேன், அது போதும். அப்பப்போ கொஞ்சம் மொத்தத்தரம் வெளியில வரும். ஆமா, இந்த வயசான வண்டிக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்ல மணி. டிரைவர் சீட்ல இல்லாம எங்க யாருக்கு? நான் இங்கதான் இருந்தேன், ஆனா வண்டி நவர மாட்டேங்குது. டிரைவர் மாதிரியே இந்த வண்டிக்கும் குணம், எதுலயும் சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, ரெண்டுத்துக்கும் வயசாயிடுச்சு. இது மாதிரி சொல்லி நீ என்னதானே கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஹே, நல்லா இருக்கீங்களா? என்ன மறந்து போச்சா? மறக்கறதா? நீ எப்போ வருவேன் நேத்து கூட அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். 3 வருஷம் ஆச்சு நான் இங்க இருந்து போய். ஒரு லெட்டராவது போட்டீங்களா? இவ்ளோ தானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். அது சரி விடுங்க, சாயங்காலம் கோயிலுக்கு வருவீங்கல்ல, அங்க பார்க்கலாம். மணியை பார்த்துட்டால, இனிமே நம்மள மறந்துடுவா. ஏய், கிண்டல் பண்றீங்களா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அபிராமி, நம்ம வண்டியில ஏற நான் வீட்டுல விடுறேன். ஒரு மாற்றமும் இல்ல, நம்ம ஊர் அப்படியே தான் இருக்கு. பாறைகள், மரங்கள், மனுஷங்க. அது நம்ம உருக்கள் ரங்காச்சாரியோட வீடு. ரங்காச்சாரி ஞாபகம் இருக்கா? மலை மேல ஏறிட்டு கத்தி சிரிப்பாரு, அந்த ரங்காச்சாரி தானே? அவரு போன மாசம் இறந்துட்டாரு. இப்ப நம்ம ஊர்ல அந்த மாதிரி இருக்கனங்க எவனும் இல்ல. என்ன அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தமா இருக்கா? போட்டோன்னு வச்சுக்கோ. நான் இதை சொன்னேன். உங்களோட சிற்பங்கள்லாம் நல்லா இருக்குன்னு அம்மா லெட்டர்ல எழுதுவாங்க. ஒரு தடவை நான் வரணும் அந்த சிலைங்கெல்லாம் பாக்குறதுக்கு. அது சரி, உன்னோட பாட்டு படிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? அதெல்லாம் முடிச்சாச்சு, இப்ப நிம்மதியா இருக்கு. இனிமே இந்த ஊர்ல ஓடி ஆடி சரிகமா பாட வேண்டியதுதான். என்ன? சரி, இது என்ன ராக சொல்ல? என்ன ராகம்? சீக்கிரம் போடா. பூவா பூவா பூவா. ஏம்மா, கார் எங்க? காரு வழியில ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு காத்து வாங்கிட்டு இருக்கு. பிரேக் டவுன்மா. என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அட இல்லப்பா, அதான் சுப்பிரமணி வந்தாச்சு இல்ல. அந்த நேரத்துல சுப்பிரமணி வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அம்மா, இந்த சுப்பிரமணிய பார்த்தா வில்ல மாதிரி இல்ல? வில்லனா? அதாவது தமிழ் படத்துல என்ன மாதிரி யாரையோ ஒருத்தரை பாத்துருக்க. அதான் உற்சவம் வரட்டும், சுப்பிரமணியோட பெருமையை பார்க்கலாம். உற்சவத்துல தூள் கலப்புறேன். ஐயோ, ஒரு விஷயம் மறந்துட்டேன். மைக் செட்டுக்காரனை கூட்டிட்டு வரணும், நான் வரேன். மணி மறக்கல, விக்கிரகத்தை கொண்டு வரேன். பாத்து போங்க, இதுவும் பிரேக் டவுன் ஆயிட போகுது. இந்த வண்டி பிரேக் டவுனும் ஆகாது, பஞ்சரும் ஆகாது. நல்ல மைலேஜ் கொடுக்கும். 2 கிலோ புண்ணாக்குக்கு 250 கிலோமீட்டர் போகும். ஆமா. சாட்சாத் துர்கா தேவியே தான். ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், நீங்க சிற்பிதான்னு. நீ சொல்லிதான் இவனை சிற்பின்னு ஒத்துக்கணுமா என்ன? அதுக்கு என்னங்க, அபிராமி கொடுக்கிற சர்டிபிகேட் எல்லாம் வைக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய இடம் இருக்கு. அம்மன் வீட்டுல இருந்தாலே லட்சுமி கடாட்சமா தான் இருக்கும். இதுக்கு நான் ஏதாவது செய்யணுமே. பின்ன அம்மாவோட கையால எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம். நீ இங்கே இரு, இது வந்துடுறேன். அப்புறம் அவ்வளவு ஒண்ணும் பந்தா காட்டிக்க வேண்டாம். நான் கொடுத்த சர்டிபிகேட்டை திருப்பி வாங்கிக்கிறேன்.
அது ஏன்? தேவியோட கை அளவெல்லாம் சரியே இல்ல. கையளவா? அது வலது கையில இருக்கிற அளவு தானே இடது கையிலயும் இருக்கணும். எந்த தெய்வம் கையை மடக்கி வச்சிருந்தா நீளம் குறைவதா இருக்கும். அது இல்ல, நீங்க சரியா பாருங்க சிற்பி. ஓ இதா? எந்த சிற்பமா இருந்தாலும் ஒரு மாறுதல் வேண்டாமா? ஒண்ணு கண்ணு, இன்னொன்னு கையை, இல்ல மூக்கு. சாதாரணமா எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன தவறு இருக்கும். ஏதாவது வித்தியாசமா இருந்தாதான் யாருமே பாப்பாங்க. ஒரு வித்தியாசமும் இல்லாம இருந்தா யாரும் பார்க்க போறதில்லை. சிற்பத்தை பத்தி பேச வேண்டாம், நம்ம மனுஷங்களை பத்தி பேசலாம். மனுஷங்களோட விஷயம் அப்படித்தான். ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் இல்லைன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஹலோ, என்ன? என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எதுக்கு அப்படி கேக்குறேன்? இல்ல, என்கிட்ட எதுவும் வித்தியாசம் இருக்கிறதா யாரும் சொன்னதில்ல. நான் சொல்றேன். உற்சவ சந்தையில என்ன ஒரு கூட்டம்! திரும்பி வரத்துக்கு மனசே வரல. அவ்வளவு அழகழகா வளையல் இருந்துச்சு. அண்ணனை எங்க பாத்தியம்மா? சந்தை முழுக்க தேடி பார்த்தேன். கொஞ்சம் காசு வாங்கலாம்னு நினைச்சேன். எங்க அண்ணன் மேலக்காரங்க பின்னாடியே இருப்பாரு. வந்தாச்சு. தங்கச்சி செம்பருத்தி அதுக்குள்ள வளையல் வாங்கிட்டு வந்தாளா? என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். நீ வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. பொட்டு மையெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கமா, அப்புறம் வாங்கி தரேன். இவ கூட வம்பு பண்ணாம குளிச்சிட்டு வாடா, நம்மளாம் கோயிலுக்கு போலாம். நான் கோயிலுக்கு வரல. என்கிட்ட ஒரு நல்ல துணி கூட இல்ல. ஓ, நல்ல துணி இல்லன்னா நீ கோயிலுக்கு வர மாட்டியா? இந்த அவ மூஞ்சே பாருமா, ஊன்னு இருக்கு. ஹாய், நல்லா இருக்குண்ணே. நல்ல கலர் இல்லம்மா? எப்படி இருக்கு? கலர் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹேய், அவளை சும்மா கோவப்படுத்தாத. நீ தானே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணு. சும்மா கிண்டலுக்கு தானே. இந்தம்மா, இது உனக்கு. உற்சவத்துக்கு வர ஆளுங்க உன்னை பார்த்தா சுப்பிரமணியத்தோட அம்மான்னு சொல்லணும். எதுக்கடா இவ்வளவு காசு செலவு பண்ற? அது இருந்து ஆய்வு கல்யாணத்துக்கு உதவும்ல. இதை வாங்கின காசுக்கு இவ்வளவு கட்டி கொடுக்க முடியுமா? என் கையில களிமண் இருக்கிறவரே உங்க ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவேன். சரி, நான் கிளம்புறேன். நீராரமாவது குடிச்சிட்டு போப்பா. ஆமா, உனக்கே எவ்வளவு அவசரம்? உனக்காக யாராவது காத்துட்டு இருக்காங்களா? தண்ணி கோடம் தலையில இந்த தாழம்புவ மதியில வைகாசிக்கொரு மஞ்சள் பூசிய பங்கிலி தானடி. பங்கிலி பார்க்க வந்தவன் யாரடியோ? அடே நாவலி போட்டவ தாண்டவ மாறிய வேட்டியை கட்டிய ஆடவன் யாரடி? கலைக்கண் பார்த்து காதலை சொல்வனி. வானம் திறந்து மழையை திறந்து, வானம் திறந்து மழையை திறந்து, நீரை கண்டேன், பயிரை கண்டேன், பயிரை கண்டேன், பணமும் கண்டேன்.
அப்படி போட்டு கூட்டங்காண வந்த பெண்ணே தையாரே கூடும் காலம் எப்போ சொல்லு ஏர் குடிச்சவன் கைய பாரு பெண்மானே ஆசை இருந்தா சாமிய கேளு கண்டு சிரிக்கிற பெண்ணழகே காண மறைத்திடு முன்னழகே என்னடி என்னடி எண்ணமடி நீ சாமிய வேண்டிக்க நினைச்சபடி அடி கண்ணழகு அடி பெண்ணழகு என் மந்தம் கேட்குதடி வானம் திறந்து மழையை திறந்து நீலை கண்டேன் பயிரை கண்டேன் பயிரை கண்டேன் பணமும் கண்டேன் கார் வண்ண வண்டு பிடிகளில் கண்டு காதல் கொண்டேன் கனவை வந்தேன் மனதை கண்டேன் மனமும் கொண்டேன் தமிழடிக்கும் மேளம் ஒன்று கண்ணடிக்கும் பெண்ணும் ஒன்று ரெண்டுக்கும் வலிமை உண்டடியோ சுற்றி வரும் பூமி பந்து நிற்க வரும் பெண்ணை கண்டு கட்டளையின் இளமை சொல்லடியோ வானம் திறந்து படையை திறந்து நீரை கண்டேன் பயிரை கண்டேன் பயிரை கண்டேன் பணமும் கண்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த ஊரே நல்லா இருக்கணும், ஆத்தாவோட அருளால இந்த ஊரு நல்லா இருக்கணும். சகல கஷ்டத்துல இருந்து எல்லாரும் விடுபடணும், குழந்தை குட்டியோட எல்லாரும் நல்லா இருக்கணும். நமது கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்படும் நமது பாரம்பரியம் மிக்க விளையாட்டு கலையான சிலம்பாட்டத்தில் நமது ஊரை சார்ந்த வீரன் மாரிமுத்துவை தோற்கடித்து உடையூரை சேர்ந்த கருப்பையன் என்பவர் வெற்றி பெற்றுள்ளார். வெற்றி பெற்ற கருப்பையாவுக்கு நமது மாமல்லர் இந்த வெள்ளிக்கோப்பையை வழங்குவார். அந்த கோப்பையை கொடுக்காதீங்க. இந்த விளையாட்டு இன்னும் முடியல. மலையனூர்ல இன்னும் ஆம்பளைங்க இருக்காங்க.
சந்தையில விற்கிறதுக்காக வச்சிருந்தேன். அது ஒரு நிமிஷத்துல உடைச்சிட்டியே. இது செய்யறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? நீ பாட்டு பாடுற மாதிரி செய்யறது ஒன்னும் சுலபம் இல்ல. தெரியாம செய்யறதுக்கு நீ என்ன பச்சை பிள்ளையா? ஒரு பரிசு கொடுக்கணும்னு தோணுச்சு. நீங்க விளையாட்டுல ஜெயிச்சப்போ உங்களுக்கு அடிபட்டதை பார்த்தப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வரேன். என்ன காப்பாத்துங்க. எந்த கஷ்டத்திலையும் எப்பேற்பட்ட வேதனையிலையும் நான் உங்க கூடவே இருக்கணும். நல்லவன் தெய்வம். அவர் தீர்மானிச்ச கல்யாணம் இது நடக்கணும். நம்ம என்னமோ மனக்கோட்டை கட்டி ஆசைப்படாத நான் ஆசைப்பட்டுட்டேன். அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி. கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான். இன்னைக்கு ஒரு நைட்டு முடிஞ்சா அபிராமிக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும், ஒரு புது நட்பும் கிடைக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் முடிஞ்சு சாமி கும்பிடு வரும்போது நான் அங்கே காத்துக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். அதுக்கு நான் இருக்கணும்ல, என் உடம்புல உசுர் இருக்கணும்ல. இருக்க மாட்டேன். கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன். காத்துட்டு இருப்பேன். முடியிற வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். வரணும், என்ன கூட்டிட்டு போகணும். வரலன்னா என் கழுத்துல இன்னொருத்தர் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க வரலன்னா என்ன பத்தி தெரியும்ல. மணி, நீ இங்கேதான் இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இது உன் வாழ்க்கையோட பிரச்சனை மணி. கைவிட்டு போயிடுச்சுன்னா திரும்பவும் கிடைக்கும். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு பொண்ணோட கண்ணீரால தெய்வத்தை திருப்திப்படுத்த வேண்டாம். ஊர் வழக்கப்படி என் அம்மாவை செம்பரத்தையை விட்டு கொடுத்து எனக்கு அதுக்கு ஒரு வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஆனா அதுக்காக அபிராமியை வெளிப்படுத்த என்னால முடியாது. இந்த ஊர்ல தானே என்ன விலக்கி வச்சிருக்காங்க. வேற எங்கேயாவது போய் ஒரு வேலையை நான் தேடிக்குவேன். அப்போ இந்த கிராமத்தை விட்டு? ஆமா, பொழுது விடியறதுக்குள்ள வேற ஏதாவது கிராமத்துக்கு போயிடணும். நான் மட்டும் தனியா இல்ல, அம்மா செம்பருத்தி எல்லாம் இருந்தா. அம்மா கிட்டையும் செம்பருத்தி கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லி கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். அப்போ அபிராமி அங்க காத்துக்கிட்டு இருக்கா. நான் இப்பவே அங்க போய் அவளை அழைச்சிட்டு வந்துடுறேன்.
ஏன் அழுதுங்க? என்னால எதையும் மறைச்சு வைக்க முடியலம்மா. அப்பாவோட பெரிய மனசு உனக்கு புரியணுமா? இல்லைன்னா என் மனசு நிம்மதியா இருக்காதுமா. நீங்க போறதுக்கு வண்டியை ரெடி பண்ணி வைக்க சொன்னதே ஐயாதாம்மா. உண்மைதாம்மா. ஆமாம்மா, நீங்க இந்த ஊரை விட்டு போறீங்கன்னு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து ஐயாவோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுமா. ஐயா அழுது முதல் தடவை இப்பதான் நான் பாக்குறேம்மா. இவ்வளவு நல்ல அப்பா விட்டாமா நீ போறேங்கிற? அம்மாடி, நீ எங்களை விட்டு போம்மா, உன் இஷ்டப்படியே போ. அழாத. உன் மனசு நோகிறத எங்களால தாங்கிக்க முடியாது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசி தம்ம பழக்கம், கோபப்பட்டு பழக்கம் இல்லை. மணியனை நீ முதல்ல காதலிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே எல்லா அப்பாவையும் போல எனக்கும் கோபம் தான் வந்தது. அவனை உயிருக்குயிரா நீ காதலிக்கிறேன்னு தெரிஞ்சப்ப உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கும் சம்மதம் தான். அதனால என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா அது நடக்காதே. ஏன்னா தேவ தரிசனம் வேற மாதிரி இருக்க. ஊர் ஜனங்க அவன் சாமியாராகத்தான் ஆசைப்படுறாங்க. ஊர் தலைவனா இருக்கிறனா அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என் கடமை இல்லையா? போம்மா, நீ போறதுனால உனக்கு நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் நின்று போயிடும். வாக்கு மாறாத வரதராஜ மல்லனுடைய பேரு கெட்டு போயிடும். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த வீட்டுக்கு வந்து பொண்ணையும் கேள்வி கேட்பாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு பதில் சொல்ல நானும் உங்க அம்மாவும் உயிரோட இருக்க மாட்டோம். அழாம போமா. போறதுக்கு முன்னாடி எங்க 2 பேரும் சவத்தை மூடுறதுக்கு ஒரு பட்டு துணி வாங்கி வச்சுட்டு போமா. பால் கொடுக்கிற கையை கொத்துற பாம்புடானே. ஆணும் பொண்ணுமா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. வேற எதை வேணும்னாலும் நான் இழப்பேன், என் பொண்ணை தவிர. தப்புதாயா, மன்னிக்கணும். இஷ்டப்பட்டுட்டேன், ரொம்ப இஷ்டப்பட்டுட்டேன். நன்றி கட்ட நாய, கொஞ்சம் சுதந்திரம் தந்தைங்கிறதுக்காக என் பொண்ணைய கடத்துற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? ஒன்னுருவன் என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்த்ததில்லை. ஏய், என் பொண்ணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவன் இந்த உலகத்தை பார்க்க கூடாது. தேவியோட கோபத்துக்கு இந்த ஊரை பலியாக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போக நினைச்சிருக்காங்க. தண்டிக்கப்படுறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா?
என்ன மன்னிச்சிருங்க. உங்க எல்லாரும் மாதிரி நானும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும். என்ன விட்டுருங்க. பணி செஞ்சதெல்லாம் தப்புதான். ஆனா இந்த ஒரு தடவை மன்னிக்க கூடாதா? மன்னிப்பா? தேவஸ்தானத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஊரை விட்டு ஓடி போறதை இன்னைக்கு மன்னிச்சு விட்டுட்டா இனி உங்கள யாராவது சாமியார் ஆவறதுக்கு வருவீங்களா? இந்த பஞ்சாயத்து தீர்மானப்படி தண்டனை விதிக்கிற ஊர்வலக்கு தேவஸ்தானத்துக்கு சேவை செய்யாம ஊரை விட்டு ஓடி போக நினைச்ச மணியனை அவன் குடும்பத்தையும் இந்த மலையனூர் கிராமத்து பஞ்சாயத்து ஊர்வலக்கு செஞ்சு தீர்ப்பளிக்குது. இன்னில இருந்து யார் அந்த குடும்பத்தோட எந்தவித உறவும் வச்சிருக்க கூடாது. பொது கிணறு, பொது குளம் இதையெல்லாம் இவங்க பயன்படுத்த கூடாது. இந்த ஊர்ல நடக்கிற எந்த பொது சடங்குலையும் இவங்க கலந்துக்க கூடாது. அப்படி யாராவது இவங்க கலந்துக்க அனுமதிச்சா அவங்களை இந்த பஞ்சாயத்து தண்டிக்கும். இதுதான் இந்த பஞ்சாயத்தினுடைய தீர்ப்பு. ஊர் விளக்கினுடைய அடுத்த சடங்கு பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க ஜோசியர. இந்த ஊரோட பிரகாரம் சட்டத்திட்டத்தின் முறையான விதிகளின்படி தலையை மொட்டையடிக்கிறது தான் முதல் சடங்கு. இந்த அளவுக்கு பழைய சம்பிரதாயங்கள்லாம் கடைபிடிக்கணுமா தலைவர்? சம்பிரதாயங்களை விட வழக்குதானே பெருசு. ஆச்சாரத்துல பிளவறதுக்கு இந்த பஞ்சாயத்து அனுமதிக்காது. இவங்களுக்கு இங்கதான் ஊர்வலக்கு. இவங்க வேற எங்க வேணாலும் போய் வாழலாம். ஊர்வலக்கு செஞ்சதுக்கு ஒரு அடையாளம் வேண்டாமா? சிரச முட்டை அடிக்கலன்னா ஊர்வலக்கு செஞ்சதெல்லாம் என்ன அர்த்தம்? பஞ்சாயத்து கட்டளைய ஆரம்பிக்க. வேண்டாம், என் அம்மாவை தங்கச்சி ஒண்ணும் செய்யாதீங்க. ஊருக்கு ஒரு தலைவருக்காகவும் நான் சாமியார போறேன். அது முடிஞ்சு போச்சு சுப்பிரமணி. தேவியோட சேவகராக வேண்டி நீ எப்ப ஊரை விட்டு ஓடி போக நினைச்சியோ அந்த நிமிஷமே இந்த சமுதாயத்தை விட்டு நீக்கப்பட்டிருக்க. அப்படிப்பட்ட நீ இனிமே எப்போ சாமியாராக முடியாது. நாட்டுங்க என்னால் அது முடியாது. என்ன மன்னிச்சிருக்க. நீ உன் தொழிலை செய். பஞ்சாயத்து தீர்மானத்தை மதிக்கலனா என்ன தண்டனை தெரியுமில்ல உனக்கு? பட்டு போச்சு இன்று காரணந்தாயாரு ஆண்டவனே கூறு தன்னாலே நானே தாரனாலே நானே.
வச்சதாரு காணல் நீரா போனதடா வெகுதே வெகுதே மனமும் உயிரும் எங்கு செல்ல கூடுமோ இந்த மனம் என்ன இது பாவம் யாரு தந்த சாபம் கடவுளும் இருந்தா கொஞ்ச நீயும் காட்டு நானே 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 மேரேஜ்க்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையா? ஒரு குழு நான் சமாளிச்சிருப்பேன்ல. எல்லாத்தையும் மறந்து பழசா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்னையில இருந்து நாம ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாமா? முடியாது. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒண்ணு சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன்னா நாளைக்கு விடியிறப்போ நீங்க பாக்குறது மோசர் இல்லாத வெறும் உடம்பாயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் இதை சொன்னேன். என்னால உங்க வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. என்ன விட்டுடுங்க. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம்னு நினைச்சேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு கூட அப்பா அனுமதிக்கல. நேற்று ராத்திரியே சுப்பிரமணியோட நான் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அப்பாவும் அம்மாவும் அன்பா பேச தடுத்து நிறுத்திட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் போனமா கிடக்குறது என்னால பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. அபிராமி, இனிமே லேட் ஆக வேண்டாம். மணி எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு உன் கூட சேர்த்து வைக்கிறேன். உன் கண்ணீர்ல ஆரம்பிக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். முதல் தடவையா என்னுடைய வாழ்க்கையில என் தொழிலுக்கே துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிக்கணும். தேவ பிரசன்னத்துல தேவியோட சாமியாராக வேண்டியது நீ இல்ல. எல்லாம் அந்த மன்னனோட வேலைப்பா. ஊர் தலைவரோட பேச்சுக்கு இந்த கிழவன் பாவம் பண்ணிட்டேன். இதெல்லாம் வேலையா? இழப்பெல்லாம் எனக்கு தாண்டா. என் வாழ்க்கையை அழிச்சிருச்சுடா. விடமாட்டேன்டா. உங்களை நான் விட மாட்டேன். ஒருத்தரை விட மாட்டேன். அல்லா
வாய்க்காது இது என்னோட கதையா இல்லை நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். ஏய், எங்க போனாலும் சரி அவனை தூக்கிட்டு வாங்க. ஏய், கை வேண்டாம். ஆனா வேணும். புறாங்கிற என்னோட இந்த படத்தை எல்லா ரசிகர்களும் ஏத்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். யதார்த்தமான பதிவுகள், யதார்த்தமான கதைகள் இதெல்லாம் தமிழ் சினிமாவில் குறைஞ்சிட்டு இருக்கிற இந்த சமயத்துல என்னோட படம் உங்களால வரவேற்கப்பட்டிருக்கு. ஒரு யதார்த்தமான வாழ்க்கையோட உண்மையான பதிவுகள் தான் என்னோட கதை. யதார்த்த ஸ்டைல்ல படம் வந்திருக்குன்னு சொல்றீங்க, அது எந்த அளவுல வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஆளோட யதார்த்தமான கதை தான் இந்த சினிமாவோட ஆதாரம். அப்போ நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு ஏதாவது? எந்த பிரச்சனையும் இல்லை. சினிமாவில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் நான் சொல்றது கேளு. நான் விட மாட்டேன். உனக்கு எங்க இருந்து அந்த கதை கருத்தை சொல்லு. சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல கையெடு போடா. மணியன் அலையனூர் சுப்பிரமணியம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன்னுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நடந்த உண்மையான சம்பவம், அதுதான் நான் கதையா பண்ணியிருக்கேன். இல்லை, அது என் வாழ்க்கை இல்லை, அது என்னோட கதை இல்லை. அது உன்னோட கதை தான். உன்னோட வாழ்க்கையில உனக்கு தெரியாத ரகசியம் ஒண்ணு இருக்கு. உண்மையில வரதராஜ மாமல்லன் செத்து போகிறேன். இது நான் ஒத்துக்க மாட்டேன். யார் அந்த பொய்க்கதை சொன்னது? நான் தான் மல்லனை கொன்னேன். என்னை குடும்பத்தை அழிச்சவனே நான் தான் கொன்னேன். நீ நினைச்சது தப்பு. மாமல்லன் விட்டு ஓடி போயிட்டேன். நான் எழுதின கதை 100 60 கல்யாணம் ஆஸ்பதம் பஸ் வாங்கறதுக்கு எல்லாம் முன்வாசல் வழியா வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்தாங்க. Oh,
அவரை விட உன்னை இந்த ஊரை விட்டு நாங்க ஒதுக்கி வச்சதுக்கு காரணம் எல்லாரும் தான், அவர் மட்டும் இல்ல. ஆமா, ஊரு விளக்கன்னு சொல்லி என் அம்மாவின் தங்கச்சியை பலி கொடுத்தது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இவனோட மகளை காதலித்த குத்தத்துக்காக என்ன தண்டிச்சது. வஞ்சகமா என்னைவ சாமியாராக்க முடிவு பண்ணா. உண்மை உண்மை பார்த்துக்கிட்டு நிக்காம யோசிச்சு என்ன நடந்தது உண்மையை சொல்லு, எல்லாரும் கேட்கட்டும். நடந்தது சொல்லு யோசனை. சொல்லுங்க ஜோசியரே, உண்மை என்னன்னு சொல்லுங்க. ஜோசியரோட முகத்திலே அந்த தடுப்பு பண்ணது எப்படின்னு நான் சொல்லட்டும். சுப்பிரமணி சொல்றது ஒண்ணுதான். நான் வாழ்க்கையில என் தொழிலுக்கே முதல் தடவை துரோகம் பண்ணிட்டேன். மணியனை சாமியாராக்க பண்ண தேவப்பிரசனம் மன்னருடைய சதி வேலைதான். அவரோட அதிகாரத்திலையும் பணத்திலையும் நான் கைகட்டி நின்னுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க.